விஜய் ஜெயிக்க வச்சிட்டீங்களா? ஒரு வழியா ஜெயிக்க வச்சிட்டீங்க. ஏன்னா 70 வருஷ கட்சிராது ஏதோ கடையில போய் கிண்டர் ஜெய வாங்குற மாதிரி அசால்ட்டா போட்டு தள்ளிட்டீங்களடா. ஒவ்வொரு குழந்தைகளையும் வச்சு ஜூலி நீ என்ன பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் பேச வைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இல்ல ஆண்டி, நீங்க கிட்னி திருநீங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொம்பத்து குடுங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாளைக்கு ஜெயிலுக்கு போய் களி திங்க போறீங்களே, வெக்கமா இல்ல? நாங்க யாருக்கு இனி போற போடுவோம், யாருக்கு இனி பிஸ்கட்ட போடுவோம்? கடவுளே கோபால் மாப்பி அத கூட இதுக்கு தான் இந்த நாய் இந்த கத்து கத்தி இருக்கு. இந்த கவிட்டு ஓடு, அப்படி ஒரு ஓரமா போய் வச்சுட்டு. உங்களை குழந்தைங்களுக்கு பாலிடிக்ஸ் கத்து கொடுக்காதீங்கன்னா இங்க யாரும் சொல்ல, எஜுகேட் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா என்ன மாதிரி எஜுகேட் பண்றீங்க? குழந்தைங்களுக்கு பிக் பாஸ்ல ஜூலி ஆண்டி, ஜூலி கேள்வி கோடு வாய் சிரிக்கி நடிச்ச மாதிரி நீங்க நடிக்க கூடாது. நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு. ஒரே இது பண்ண மாதிரி அது பண்ண மாதிரி இந்த நடிப்பு நடிக்க செத்த பையில மூஞ்சி மோளையும் வரும். சொம்பு தூக்க கூடாது, கிட்னி திருடக்கூடாது அப்படின்னு எஜுகேட்டடா சொல்லி கொடுத்து வளர்கிறோம். மீண்டும் கிட்னி திருட்டு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது தமிழ்நாடு சுகாதாரத்துறை. இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா? இல்ல, இந்த தேர்தல்னால அந்த விசாரணை கொஞ்சம் தொய்வு இருந்தது. இப்ப மீண்டும் முழு மூச்சுல அந்த விசாரணை நடக்கும். யார் தவறு செஞ்சிருந்தாலும், அது யாரா இருந்தாலும் சரி, அது பழைய மினிஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். நீ பேசலாம் தாயே, நீ இன்னானா பேச, நீ உள்ள போறது உறுதி. ஏன்னா நான் நினைச்சிட்டேன் என்ன பேச்சு. உனக்கு அழிவு ஆரம்பம். நீ பேசின பேச்சுக்கு, நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். நிறைய பேர் சொன்னாங்க விஜய் வந்து சினிமா விட்டு அரசியல் வந்துட்டாருன்னா நிறைய பேர் விஜயவே மறந்துடுவாங்க அப்படின்ட்டு. மொத்தாடே ஜனங்க சினிமாவே மறந்துச்சுடா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. திராவிட கட்சிகளின் கால் நூற்றாண்டு ஆட்சியில் அரசு துறைகளில் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடியது. சர்வீஸ் பண்றதுக்கு நீங்க பண்ணுங்க சார், நான் சர்வீஸ் பண்றதுக்கு வரல. இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? திமுக ஆட்சியில் CMDA மற்றும் DTCPயில் கட்டிட அனுமதிக்கு சதுர அடிக்கு 27 ரூபாய் பார்ட்டி ஃபண்டாக பறிக்கப்பட்டது. இப்போது முதல்வர் விஜய் உத்தரவால் அந்த வசூல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. ரோடு போடுறா, தண்ணி கொண்டு வர்றா, மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. தொடர்ந்து மின்துறையிலும் அடுத்த அதிரடி நிகழ்த்தியிருக்கிறார் விஜய். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேச மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரி. தனியார் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தில் அரசு அனுமதிக்கு 1 மெகாவாட்டுக்கு 5 லட்சம் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டது. பின் தங்கமணி அமைச்சரான பின் 15 லட்சமாக கூடியது. சென்ற திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி பதவி காலத்தில் 1 மெகாவாட்டிற்கு 25 லட்சமாக அதிகரிக்கப்பட்டது. இங்க பாருங்க, நீங்க 6 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சரா இருக்கீங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. உதாரணமாக ஒரு நிறுவனம் 10 மெகாவாட் மின் திட்டத்திற்கு அரசு அனுமதி கோரி விண்ணப்பித்தால் 2.5 கோடி ரூபாய் அழ வேண்டும். 25 ஆண்டுகளாக இருந்து வந்த இந்த ஊழல் நடைமுறை தாவேக ஆட்சிக்கு வந்த பின் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதென்றே சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான்.
தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சில நாட்களாக சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கு பார்ட்டி ஃபண்ட் பணம் வசூலிக்காமலேயே அனுமதி வழங்கியுள்ளது விஜய் அரசு. விண்ணப்பங்கள் தகுதியானவையாக இருப்பின் உடனடியாக அனுமதி வழங்குமாறு அதிகாரிகளுக்கு முதல்வர் அலுவலகம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, கல்வி, மின்சாரம், விவசாயம், இவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குமா? ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டா அந்த 5 வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவனுங்களோட இந்த திமிரு அடக்கணும்னு தான் அப்படிதான் பண்ண. திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். இந்த அதிரடி தொடர வேண்டுமென எதிர்பார்க்கும் தொழில்துறையினர் இதேபோன்றே நேர்மையான அணுகுமுறை நடவடிக்கைகளை பிற துறைகளுக்கும் முதல்வர் விஜய் விரிவுபடுத்தினால் தாவேகா ஆட்சிக்கு நற்பெயர் கிடைக்கும் என்கின்றனர். நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா என்ன அர்த்தம்? அதுக்கான பொது வழக்கிக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற. ஒரு 11 மணில இருந்து புலம்ப ஆரம்பிப்பானுங்க பாருங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி தெரியுமா சவுண்ட் கேட்கும்? இந்த ஸ்பைடர் படத்துல எஸ் ஜே சூர்யா 4ஆம் தேதி 11 மணில இருந்து இந்த புலம்பல் அப்படிதான் ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இந்த சவுண்ட் தான் கேட்கணும். அப்படியே ரசிச்சு அதை கேட்கலாம். உள்ள அழுகிற வெளிய எடுத்து வாங்குற. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. This is a new beginning. எந்த தலைமுறைக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்கள் அந்த கல்வியை வழங்கும் இடத்திற்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார். நியூ எரா. அரசியல் பங்குன்றத பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. அதானே நிச்சயமாக ஒரு புதிய மாற்றம் தான். விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்த 16 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். நம்ம கூட இருக்கிறவங்க நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான். 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள 500 kVA டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு இவங்க வந்து டெண்டர் கால் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் எப்படி தெய்வமா கொண்டாடுறாங்களோ அது மாதிரி நாங்க விஜய் இப்ப கொண்டாடுறோம். இதுக்கு மேல நல்லா பண்ணுவாருன்னு ஜனங்க நம்புறாங்க. அந்த காலம் அது 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 ஊழலின் காலம். அந்த காலம் அது 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 திமுகவின் ஊழல் காலம். இந்த காலம் இது 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 இதுவும் திமுகவின் ஊழல் காலம். எந்த காலமானாலும் அது திமுகவின் ஊழல் காலம். ஸ்டார்ட் பண்ணு. எங்கிட்ட வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத. கொலைகேசல் உள்ள போயிருவேன்.